பத்திரம் பத்திரமா இருந்தா தானே எடுத்துட்டு வரதுக்கு, அதான் தொலைஞ்சு போச்சே. ஏய் என்னடா சொன்ன? தொலைஞ்சு போச்சா? என்னடா உளர்ற? பெருசு என்கிட்ட கோவப்படுறதை விட்டுட்டு உன் தங்கச்சிக்கிட்ட போய் கேளு. ராஜி ஃபோன் பண்ணுமா, சுஷ்மாக்கு ஃபோன் பண்ணி அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லுமா. கருணாகரா, உன் தங்கச்சி உன்னை நல்லா ஏமாத்திட்டா. டாக்குமெண்ட் உன்கிட்ட இல்ல. ஏய் என்ன உளர்ற? அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சில விட்டு எறியறேன். வேணா கருணாகரன், அது உன்னால முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட் உன்கிட்ட இல்ல, அது என்கிட்ட இருக்கு. தயாலா போ. இது ஒரிஜினல் இல்ல, ஜெராக்ஸ். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட பத்திரமா இருக்கு. என்ன உளர்ற? என் வீட்டுல அந்த பத்திரம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ராஜி இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமா? பத்திரம் நம்ம வீட்டுல தானமா இருக்கு. அப்படியா ராஜி? பத்திரம் உங்க வீட்லயா இருக்கு? ஆமான்னு அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுமா. அண்ணே அண்ணே. என்னம்மா? பத்திரம் நம்ம கிட்ட தானே இருக்கு, அது சொல்லுமா. என்ன மன்னிச்சிருண்ணே, பத்திரம் நம்ம கிட்ட இல்லைன்னு அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணே, பத்திரம் நம்ம கிட்ட இல்ல. ஜெராக்ஸ் காப்பி கூட இல்ல, அதையும் சொல்லு. எப்படிமா பத்திரம் நம்ம கிட்ட இல்லாம போச்சு? ராஜி கிட்ட கேட்டா எப்படி தெரியும் கருணாகரா? உன் பொண்ணு ஸ்னேகா கிட்ட போய் கேளு. ஸ்னேகாவா? ஸ்னேகா கிட்டயா? ஸ்னேகா கிட்டே தான் போய் கேளு. ஏய், பத்திரத்தை நீ தாண்டி திருடி இருக்க. நானா? ஹலோ, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஹாஸ்பிட்டலோட பத்திரத்தை திருடினது நான் இல்ல. வேற யாரு? கருணாகரன் கஸ்தூரி தம்பதியினர் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த திருமதி ஸ்னேகா தான் ஹாஸ்பிட்டலோட பத்திரத்தை திருடினது. இது என்னடி புது கதை சொல்ற? எதையுமே ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டா இந்த முத்துலட்சுமி. உனக்கு சந்தேகம் இருந்தா நேரா ஸ்னேகா கிட்ட போய் கேளு. உன் வீட்டுல இருக்க பத்திரத்தை திருடி என்கிட்ட கொடுத்தது ஸ்னேகா தான். இப்ப சொல்லு கருணாகரா, உன்னால என்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப முடியுமா? முடியாதுல்ல? உன்னால முடியவே முடியாது. அப்புறம் ஸ்னேகாவை போய் பார்த்தா பாப்பீங்க. எனக்கு தெரியும். நான் நன்றி சொன்னேன்னு மறக்காம சொல்லிடுங்க. இப்போ சார். ஹலோ, நீங்களும் எங்க போறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. நீயும் தான் சக்கரை, போ. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லுமா? போடா. ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற மயிலு? என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா. என் மேல கோவமா? என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது.
தப்பு தாண்டா. இல்லம்மா, என் மேலேயும் தப்பு இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் சூழ்நிலை அப்படிமா. நான் உன் அம்மாடா. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? மா, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் நல்லா தான் இருக்கேன். டேய், மறுபடியும் வேலையில சேர்த்துக்குவாங்கல்ல? மா, சேர்த்துக்குவாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மயிலு, என்னம்மா? நாங்க பேசின எதையும் மனசுல வச்சுக்காதடா. எங்களை வெறுத்துறாத. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரடா இருக்கா? அம்மா, என்னமாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய், சுனிலும் என்னை விட்டு போயிட்டான். நீயும் போயிட்டான்னா செத்து போயிட வேண்டாம். மா, மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அக்கா, அம்மாவை உள்ள கூட்டிட்டு போக்கா. மா, அழாதம்மா. மா, வாமா. மயிலு, இனிமே உன் விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டேன்டா. உன் விருப்பம் போலவே நீ சுஷ்மாவையே கல்யாணம் பண்ணிக்கோடா. ஆமா மயிலு, நாங்க தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. கருணாகரன் சாருக்கு தான் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சுல்ல. சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுடா. சரிக்கா, கூட்டிட்டு போக்கா. வாமா, வாமா. ஓமா. அக்கா, நீங்க ரெண்டு பேரும் சுஷ்மா வீட்டில் போய் சண்டை போட்டதுல அப்பா ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ராஜியும் வருத்தப்படுறாங்க. இந்த கல்யாண விஷயத்தை நீங்களே போய் சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிடா, நாங்க பண்ண தப்புக்கு நாங்களே போய் பேசுறது தான் பிராயச்சித்தமா இருக்கும். பேசுறோம். தேங்க்ஸ்க்கா. ஸ்னேகா, எங்கடி இருக்க? வாடி வெளியில. ஸ்னேகா, என்ன ராஜி ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? சொல்லடி, நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? ஏமா என்ன ஏதுன்னு சொல்லாம திடீர்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இவ என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? கருவை கலைச்சி இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்தா இப்போ ச்சே. ஏய், கேக்குறாங்கல்ல, என்னடி பண்ணி தொலைச்ச? அந்த முத்துலட்சுமி சொல்றது உண்மையா? ராஜி, முத்துலட்சுமி அப்படி என்ன சொன்னா? இங்க பாருங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னங்க, எதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு ஸ்னேகா இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன ஸ்னேகா, உங்க அத்தை கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. மா, இப்ப கூட முத்துலட்சுமி சொன்னது பொய்யா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சொல்லுமா, அவ சொன்னது பொய் தானே? ஏய், சொல்லுடி. ஸ்னேகா, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. கேக்குறாங்கல்ல, சொல்லு. சொல்லு. முத்துலட்சுமி சொன்னது பொய் தானே? முத்துலட்சுமி உங்ககிட்ட என்ன சொன்னானே எனக்கு தெரியாது. ஆனா
ஆனா ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரத்தை நம்ம வீட்டுல இருந்தே மென்னு முழுங்காம சொல்லடி. ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரத்தை நம்ம வீட்டுல இருந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ராஜி என்ன அடிச்சு கொன்னுடு ராஜி. உன் மூஞ்சில முடிச்சாலே பாவண்டி. சொந்த வீட்லயே திருடி இருக்க. தாய் பத்திரத்தை முத்துலட்சுமிக்கு தாரவாத்து கொடுத்திருக்கேடி. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா இப்ப புரியுதா ஸ்னேகா யாருன்னு? இப்ப புரியுதா? இந்த வீட்டு வாரிசு அழைச்சிட்டு வந்து நின்னப்போ இப்படிதானே எனக்கும் வலிச்சிருக்கோம். சொல்லு ஸ்னேகா, உங்க அப்பா உயிரை காப்பாத்த கருவை கலைச்சேன்னு சொன்னேன். இப்ப எதுக்காக டாக்குமெண்ட் தூக்கி கொடுத்திருக்க சொல்லு. இப்ப எதுக்காக டாக்குமெண்ட் தூக்கி கொடுத்திருக்க சொல்லு. வேற எதுக்கு? மாப்பிள்ள, புருஷனுக்கு கௌரவமா ஒரு வேலையா இருக்கக்கூடாது, ஒரு வாரிசு இருக்கக்கூடாது. இப்ப புரியுது உன்னை பத்தி. உங்க அப்பாவை நீயே வெறுத்து ஒத்துக்குனப்போ அந்த ஆளுக்கு துணையா நான் தான் இருந்தேன். அந்த கோதை இப்ப தீர்த்திட்டு இருக்கே நீ. என்ன பழி வாங்குறதுக்காக கருவை கலைச்ச? ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட் தூக்கி கொடுத்துருப்ப. ஏய் கேக்குறாருல, சொல்லுடி. சொல்றி. ராஜி ஏன் மேலையா சந்தேகப்படுற? அப்பா தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. நான் எந்த தப்பான எண்ணத்துலயும் இப்படி ஒரு காரியத்தை செய்யலப்பா. அப்படியா? கிட்னி கொடுக்க தான் கருவை கலைச்சேன்னு என்கிட்ட சொன்னேன். இதுக்கு என்னடி கதை வச்சிருக்க? சொல்லு, எல்லாம் கேட்பாங்க, சொல்லு. அப்பா உங்க உயிரை காப்பாத்தணும் தான்ப்பா நான் கருவை கலைச்சேன். அபார்ஷன் பண்ணா 3-4 வாரம் வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். நல்ல கதை சொல்றா, கேட்டுங்க, எல்லாம் கேட்டுங்க. சத்தியமா நான் சொல்றது உண்மை. ஆனா இந்த விஷயம் எப்படியோ முத்துலட்சுமிக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. அவ உங்க அப்பா கிட்டயும் புருஷன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினா. இது உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரத்தை கொடுக்கணும்னு கேட்டா. அதுக்காக எடுத்து கொடுத்துட்டியா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற ராஜி? குழந்தையா அப்பான்னு வரும்போது எனக்கு அப்பாவோட உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரமா அப்பாவோட உயிரானு வரும்போது எனக்கு அப்பாவோட உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. அது வெறும் ஹாஸ்பிட்டல் இல்ல, என் கஸ்தூரியோட கனவு. கஸ்தூரியோட ஆசையை சிதைச்சிட்டு நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீ செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாம நான் ஒரு நடப்பணமா வாழ்றதை விட செத்து தொலைலாம். நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம்டி. எங்களை நம்ப வச்சு முதுகுல குத்திட்டல. நீ எல்லாம் ஃப்ராட், பித்தலாட்டக்காரி, ஏமாத்துக்காரி, துரோகி, எல்லாம். அண்ணே, இவ மூஞ்சில முடிச்சாலே நமக்கு பாவண்ணே. வாண்ணே போலாம். சீ, பெத்த அப்பனே துரோகின்னு சொல்லிட்டான். உன்னை வளர்த்தவ உன் முகத்தில் முடிச்சாலே பாவம் சொல்லிட்டான். இதுக்கு மேல இவளை இந்த வீட்டில் வச்சுக்கணுமா? அடிச்சு வரட்டுங்க.
டாக்குமெண்ட்லாம் எந்த வில்லங்கும் வந்துடாத. இல்லை வராதுங்க, கரெக்டாக இருக்கும். நான் கூட யாரோ என்னமோன்னு பார்த்தேன். வாமையில வா, வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக பெட்ரோலை போட்டு ஊரை சுற்றிட்டு இருக்க போல இருக்கு. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற ரகம் நீ எல்லாம் இல்லை. அப்புறம் திரும்பவும் போலீஸ் ஆகிடும் ஊரெல்லாம் ஃபீல் அவுட்டால் ஏரியாம என்ன கதை இது? மயில, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை தூரமாக தூக்கி போட்டுரு. இனிமேல் நீ போலீஸ் ஆகிறதுக்கு பெருமாள் விடவே மாட்டான். ராஜலட்சுமியோட பொண்ணை கட்டிக்கிட்டா மொத்த குடும்பம் அங்கே போய் உட்காந்து ஓசில் கொட்டிக்கலான்னு பார்க்குறல்ல. உன் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் மாமா, அப்புறம் அதோட பையன், உன் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி எல்லாத்துக்குமா சோறு போடுவாங்க? வேண்டாம், ராஜ் அப்புறம் பட்னியாக தான் இருக்கு. என்னைக்குமே சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அம்மாவும் அக்காவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ண போறா? எப்படி அவளெல்லாம் எழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவா நீ? இப்ப சொல்லு மேல, இப்ப சொல்லு. காதலியா, கல்யாணமா, அம்மாவா, அக்காவா? என்ன மயில அப்படியே ஆஃப் ஆயிட்ட? சொல்லு. பேசி முடிச்சிட்டியா? அவ்வளோதானா? இன்னும் இருக்கா? என்ன சொன்ன? எங்க அம்மாவும் அக்காவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்களா? இங்க பாரு பெருமாள், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்தை எப்போ எங்க வச்சுக்கலான்னு பேசுறதுக்காக எங்க அம்மாவும் அக்காவும் சுஷ்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன பாக்குற? எனக்கு எதிராவே என் குடும்பத்துக்கு கொம்பு சீவி விட்டல. இப்ப அந்த கொம்பால உன்னை குத்துன பார்த்தல. இனிமே நீ இல்ல, எந்த கொம்பம் வந்தாலும் சுஷ்மாவுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்க முடியாது. தாய், உனக்கும் சுஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்காதுடா. அட போயா, கொலைக்கிறதெல்லாம் கடிக்காதுன்னு எனக்கு தெரியாத என்ன? நான் இல்லாத நேரமா பார்த்து என் வீட்டுக்கு வந்து பொம்பளைங்களை மிரட்டிட்டு போன நீ எவ்வளவு கேவலமானவன்! இந்த டம்மி பீஸ் எல்லாம் ஏவி விட்டு எனக்கும் சுஷ்மாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்த. என்னாச்சு? நிச்சயதார்த்தம் நடந்ததில்ல. டாக்டருக்கு கிட்னி கொடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சியே. இப்ப என்னாச்சு? உன் கவனத்தை திசை திருப்பி நானே கிட்னி கொடுத்தல. சுஷ்மாவுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி, டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்த மாதிரி எங்க கல்யாணமும் நடக்கும். முடிஞ்சா தடுத்து பாரு. என்ன சொன்ன? நான் மறுபடியும் போலீஸ்ல சேர முடியாதா? இங்க பாரு பெருமாள், நான் போலீஸ் வேலையில சேர்றத எவனாலையும் தடுக்க முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் காக்கி யூனிஃபார்ம் போட்டதும் உன்னை ஜெயில தள்ளி கைதி யூனிஃபார்ம் போட வைப்பேன். இது சத்தியம் பெருமாள். முடிஞ்சா சைடா பாப்பா. ஸ்னேகா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அமைதியா இருந்திருப்பா. ஐயோ, என்னத்த சொல்றது, முத்துலட்சுமி கிட்ட கொடுத்து தொலைச்சிட்டாளே. ஐயோ, வயிற்றுல இருந்த கருவை கலைச்சது பத்தாதுன்னு பத்திரத்தை வேற தூக்கி கொடுத்து இந்த குடும்பத்தோட கனவு மொத்தத்தையும் கழிச்சிட்டாளே.
இந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம டாக்குமெண்ட் எடுத்திருக்கானா என்ன அர்த்தம்? தான் செய்யறதெல்லாம் சரிங்கிற நினைப்பு. அபார்ஷன் பண்ணி புருஷனுக்கு துரோகம் பண்ணா, டாக்குமெண்ட்டை தூக்கி கொடுத்து பெத்த அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டா. உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்க நானும் துவாரகேஷும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எனக்கு இப்ப அதை நினைச்சா கோவமா வருது. அவ பேசாம உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்திருக்கலாம். ஒன்னா சேர்ந்ததுக்கு இது ஒரு தண்டனையா? அவளை பெத்த பாவத்துக்கு நீயும் வளர்த்த பாவத்துக்கு நானும் காலம் பூரா இப்படி உட்கார்ந்து அழ வேண்டியது இருக்கு. ஒண்ணு பிறந்த வீட்டை மதிக்கணும், இல்ல புகுந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கணும். ரெண்டு குடும்பத்தையும் நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளே, என்ன பொண்ணு அவ? மா கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன விட்ட பேசிட்டே போற? ஸ்னேகாக்கா இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு குதிச்சிட்டு இருக்க? அபார்ஷன் யாருக்காக பண்ணாங்க? பெத்த அப்பாவோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சது தப்பா? டாக்குமெண்ட் தரலனா ஆபரேஷன் நடத்த விட மாட்டேன்னு முத்துலட்சுமி மிரட்டி இருக்கா. அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏமா தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அக்காவுக்கு போக வேண்டியது தானே? சொத்த பெருசா நினைக்காம மாமா உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இது தப்பா? ஏய் இது பாரு, தப்பு ரைட் இதை பத்தி நம்ம பேச வரல. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கேட்டுட்டு செஞ்சிருக்கலாம்ல. பாருமா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் தேவையில்லாம பேசாத. ஓஹோ, அப்ப அவ எது வேணாலும் செய்யலாம், அது ரைட்டு அப்படிதானே? இப்ப யாருமா தலை குறிஞ்சு நிக்கிறது? நானும் உங்க மாமாவும் தானே. தலை குனியறதுக்கு என்னமா இருக்கு? சொத்து சொகத்தை விட பெத்த அப்பாவோட உயிர் பெருசுன்னு நினைச்ச அக்காவை நினைச்சு நம்மள பெருமைப்படணும். இது பாரு, உன் அக்காவை நீ வேணா மெச்சுக்கலாண்டி, என்னால முடியாது. இது பாரு, சொத்து போனா கூட சம்பாரிச்சுக்கலாம், ஆனா கருவை கலைச்சது நியாயமா? மா, அக்காவால இனிமே குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல அக்கா தான் குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அக்காவுக்கும் துவாரகேஷ் அண்ணாவுக்கும் வயசு இருக்கு, நினைச்சா வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? ஏன் எத்தனையோ பேருக்கு கர்ப்பத்திலேயே கரு கலைஞ்சிருக்கு, அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே? மயில் மட்டும் மாமாவை காப்பாத்த வராம இருந்திருந்தா அக்கா தானே காப்பாத்திருப்பாங்க. அப்படி காப்பாத்திருந்தா அப்போ இப்படிதான் பேசிருப்பியா?